அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் மேஷராசிக்காரர்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. பிப்ரவரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடூர சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க. பொதுவாக கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் பார்க்கும் பொழுது 3 அல்லது 4 கிரகணங்கள் நிகழும். 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் அப்படின்னு. இந்த 2026வது வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நிகழ்கிறதுங்க. இந்த கிரகணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது, ஜோதிட ரீதியாகவும் பார்க்கப்படுது. இந்த கிரகணம் அப்படிங்கிறது கிரகண நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன தாக்கங்களை உருவாக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தாங்க இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்கு சூரிய கிரகணத்தான்று நிகழ்கின்ற இந்த கிரக மாற்றம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மேஷராசிக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துவதோடு மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மிக பலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அமைய பெற்றிருக்கிறதுனால சுப பலன்கள் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில 3வது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பெண்களுக்கு எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் மனதிடம் அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு
பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க. தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க. புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிச்சிடும். பணவரத்து இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது. அதே நேரம் இந்த நேரத்தில் எல்லா வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க செய்யும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். அலைச்சலும் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணவரவு இருக்கிறதுடன் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலை மாற ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மன திருப்தி காண்பாங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சில நேரங்களில் இழுபறியாகவும் இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க. நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அப்படி இல்லைனா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுபக செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். திட்டமிடுறதுல பின்னடைவும் உருவாகும். பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பெரியவர்களின் நேசம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமும் நீங்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும். அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்தில் சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய்
நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். எதிர்பாலினத்தாரால செலவுகள் ஏற்படுங்க. கோபத்தால சில்லறை சண்டைகளும் உருவாகலாம். பணவரத்து கூடும். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிக்கும். விற்பனையும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. திடீர் செலவுகள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. இருப்பினும் கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமும் இருக்க வேண்டியது அவசியம். கலைத்துறையினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க பெறுவீங்க. நல்ல வரவேற்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். தங்களுடைய கலைத்திறன் வளர ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்வியில அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வேலையில மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் நீங்க செய்ய வேண்டியது அவசியம்.